ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், நடக்காதுன்னு சொல்லிட்டு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை. பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படுறதில்ல. பைசா வாங்கிட்டு எந்த சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறதில்ல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நான் என்ன பண்ணேன், கோல்டன் கிராஸ் சம்மந்தமாக அப்படியே கோல்டன் கிராஸ் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதில் SMA 50யும் 200ம் கிராஸ் ஆகுதா, அது எப்படி இது வந்திருக்கு அப்படிங்கிறது சம்மந்தமாக ஒரு ஸ்க்ரீன் அவுட் பண்ணினேன். அப்படி ஸ்க்ரீன் அவுட் பண்ணும்போது ஓரளவுக்கு இது வரைக்கும் மேலே பூரா ரெட்டில் இருக்குது. 1 இயர் சேஞ்சில் ரெட், அதாவது எப்படி இதை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ கிராஸ் ஆகிருக்கும். ஆனால் 1 இயர் சேஞ்சில் ஏற்கனவே ஏறாமல் இந்த வருஷம் ஏறக்கூடியதா இருக்கணும். அப்படி கொண்டு போனேன். நான் ஃபார்முலா என்ன பண்ணேன்னா, இந்த வருஷம் ஏறி இருக்கும். ஆனால் போன வருஷத்துலேருந்து போன வருஷம் பூரா ஏறாமையே இருந்துட்டு இந்த வருஷம் கிராஸ் ஆகக்கூடியது. ஏன்னா அதுதானே பூம் ஆகுறது. ஆல்ரெடி ஏறினது பூரா ஏறி வச்சுருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் பண்ணுறேன். அப்படி நம்ம ஃபில்டர் பண்ணும்போது என்னாச்சு, நமக்கு ப்ளூ கலரில் இருக்கிறத தான் நம்ம எடுக்கிறோம். அதில் தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் கிடைக்குது, ஆர்ஷியன் கெமிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிடைக்குது, நவோ விஸ்டாஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் கிடைக்குது, ப்ளூ டாட் எக்ஸ்பிரஸஸ் கிடைக்குது. இதில் ப்ளூ டாட் எக்ஸ்பிரஸ் வேல்யூவேஷன் ஸ்கோர் கம்மியாக இருக்குது. மொமெண்டம் ஸ்கோர் பிக்கப் ஆகிக்கிட்டு இருக்கு. டியூரபிலிட்டி ஸ்கோரும் பிக்கப் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இது ப்ரைஸ் அண்டு ஃபண்டமெண்டல்ஸில் அட்ஜஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் இது பிக்கப் ஆகும். இந்த நோவோ விஸ்டாஸ் கார்ப்பரேஷன் இதில் பார்த்தோம்னாக்க டியூரபிலிட்டி அண்டு ஃபண்டமெண்டல் ஓகேவாயிருச்சு. ஆனால் மூமெண்ட் இன்னும் பிக்கப் ஆகலை. ஒருவேளை இனிமேல் பிக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால் இதுவும் ப்ளூ கலரில் காட்டுது. இந்த ஆர்ஷியன் கெமிக்கல்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எல்லாமே ஆரஞ்சில் இருக்குது. அதனால் எல்லாம் ஒரே மாதிரி ஆரஞ்சில் இருக்குது. இது அடுத்த ஒரு ஸ்டேஜில். இப்போ நமக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ப்ளூ டாட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஆனால் வேல்யூஷன் ஸ்கோர் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அவ்வளோ தூரம் நம்ம எடுக்கலை. வேல்யூ கூட இருக்குது. நூவோ விஸ்டாஸில் எடுக்கணும். ஆனால் நம்ம இதை நம்ம இப்போ கன்சிடர் பண்ணலை. ஏன்னா நான் இன்னும் அதை செக் பண்ணணும். அதனால தான் செக் பண்ணலை. ஆர்ஷியன் கெமிக்கல்ஸ் 3மே ஆரஞ்சில் இருக்கிறதுனால நமக்கு டைம் இருக்குது. ஏறும் அப்படிங்கிறதுக்கான டைம் இருக்குது. -26% இருக்குது. அதுக்கப்புறம் தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் -32% இருக்குது. டைம் இருக்குது. ஒருவேளை கீழே இறங்கிட்டு கூட அட்ஜஸ்ட் ஆகி மேலே ஏறலாம். டைம் இருக்குது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஆர்ஷியன் கெமிக்கல்ஸ் எடுப்போம். இவன் ப்ரைஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆர்ஷியன் கெமிக்கல்ஸில் இப்போ இவனை தூக்கி நியூ விண்டோவில் ஓப்பன் பண்ணுறோம். இதை நம்ம வச்சுக்குவோம். இந்த சைடு அனலிட்டிக்ஸில் நம்ம பார்த்தோம்னா கரண்ட் ப்ரைஸ் ரூ. 620 இருக்குது. இந்த ஹை 732ங்கிறது இந்த வருஷம் வச்சது இல்லை, இவன் போன வருஷம் வச்சது. அதை இங்கே பார்த்தா தெரியும். எந்த வருஷம் ஹை வச்சிருக்கிறான்னா போன பிப்ரவரி 2023 கொண்டு போய் வச்சுருந்துருக்கிறான். அதான் அந்த 732. டிவிடெண்ட் கொடுக்குறான். புக் வேல்யூ 128. அந்த புக் வேல்யூவுக்கு 4.86 டைம்ஸ் மேலே எந்திரிச்சிருக்கு. இது கொஞ்சம் கூட தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கூட தான். இண்டஸ்ட்ரி புக் வேல்யூ எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்கணும். இப்போ பிஇ 19%. ஓகே, 19 டைம் அப்படிங்கும்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் 25 தொடலை, அதனால ஓகே. ஆனால் புக் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் இது கூட. இந்த ஸ்டாக்கில் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க, ROCE 45%, ROE 44.9%. ஸோ இப்போ இவன் ரொம்ப எஃபெக்டிவாக ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டை யூட்டிலைஸ் பண்ணுறான் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இவங்க மெரைன் டைப் ஆஃப் கெமிக்கல்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கிரகம் நம்பர் 304. அந்த 304க்கு 2.0
4% வந்து 4 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு மேல ஏறியிருக்கு. இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து 724. கரண்ட் பிரைஸ் டூ இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு பார்த்தோம்னாக்க 0.86. இன்னும் இதுவே வந்து தொடணும். இப்போ ப்ரீவியஸ் ஹைய தொடும்போது அது சரியா வரும். ஹை டு கிரகம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 2.4. அது போன வருஷம் வந்தது. இந்த வருஷம் இறங்கிட்டு ஏறியிருக்கு. இப்ப 494 இப்ப அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 120 ஏறியிருக்கா? ஸோ, இப்ப இது அதுக்கு கீழ இருந்துட்டு இப்ப மேல ஏறுறதுக்கான ஏறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஹை டூ அ இது வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து பார்த்தோம்னா 1.1 வருது. ஆனா, இந்த ஹைங்கிறது போன வருஷம் வச்சது தான். அப்படித்தான் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். அப்ப கிரகம் டூ பிரைஸ் வந்து 0.49 இருக்கு. இன்னும் 50% இன்கிரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்கலாம். பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். அ இது வந்து எ ஆல்ரெடி ஓவர் வேல்யூடு. எது அ இல்ல இது ஓவர் வேல்யூடு இல்ல. இதுவும் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூல இருக்கிறதும் வந்து இன்னும் வந்து அட்லீஸ்ட் 0.14% ஆவது மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப 0.14%ங்கிறது 724க்கு நம்ம போடணும். அப்ப இது வந்து இன்னும் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 50% ஆவது ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்றோம். ஆனா ஏறும்னு சொல்லல. பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்றோம். இவனோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ட நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ரூ. 1400 கோடி ரூபாய்க்கு இவன் வந்து சேல்ஸ காட்டிக்கிட்டு இருக்கிறான். இப்ப தான் வந்து 2022ல தான் 1000 கோடி ரூபாயே தொட்டிருக்கிறான். அதுக்கு முன்னாடிலாம் 700 கோடி தான். ஆனா கன்சிஸ்டன்ட்டா ரெவென்யூ வந்து இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதே மாரி கன்சிஸ்டன்ட்டா ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டும் இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கு. டிடிஎம் வந்து 1300 இருக்கட்டும். அதே மாரி கன்சிஸ்டன்ட்டா நெட் ப்ராஃபிட்டும் இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கு. இப்ப அதுவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னாக்க ரூ. 384 கோடி இந்த தடவ கிடைச்சிருக்கு. இது ஒரு பெரிய அமௌண்ட்டா தான் நமக்கு தோணுது. இபிஎஸ் வந்து 31. அதுவும் கன்சிஸ்டன்ட்டா இன்கிரீஸ் ஆயிருக்கான்னா, அப்படி இல்ல நடுவுல 2022ல வந்து குறைஞ்சிட்டு இப்ப ஏறியிருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இவங்க ஏதோ ஒரு விஷயம் கன்சிஸ்டன்ட்டா ஒரு பெர்ஃபார்மன்ஸஸ் குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவனோட கேஷ் ஃப்ளோவ எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க, நெட் கேஷ் ஃப்ளோ வந்து மைனஸ்ல தான் இருக்கு. ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோ பிளஸ்ல இருக்கு. அப்ப ஏன் நெட் கேஷ் ஃப்ளோ மைனஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இவன் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பர்ச்சேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 195 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. சரி, கடன் ஏதாவது இருந்ததா? அடைச்சிருக்கிறானா? அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாரோயிங்ஸ் வந்து ரூ. 21 கோடி தான். பேலன்ஸ ஃபுல்லா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுலேருந்து அவன் இது பண்ணிட்டான். ரீபேமெண்ட் வந்து ரூ. 844 கோடி ரூபாய்க்கு ரீபேமெண்ட் குடுத்துருக்கிறாங்க. அப்ப ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டே யுட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பிசினஸுக்கு கடன ரீபே பண்ணிட்டாங்க. அப்ப ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு டெப்ட் ஃப்ரீ கம்பெனி அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு இவங்க வந்து உள்ள கொணர்ந்திருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சரியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க ரிப்போர்ட்ல பார்ப்போம். ரிப்போர்ட்ல பார்க்கும்போது நமக்கு இங்க வந்து இந்த இதுல அ வரும்போது கொஞ்சம் ஃபிகர்ஸ் வந்து ஆல்டர் ஆகும். இவன் வந்து புக் வேல்யூ வந்து 5.3 குடுத்திருக்கிறான். கிரஹாம் ரேஷியோ வந்து 0.5 குடுத்திருக்கிறான். அது நம்ம வந்து அங்க 0.49 இருந்தது. இங்க 0.5 இருக்கு. ஓகே. பீட்டா வந்து 0.1 இருக்கு. அதனால வந்து 1 இயர்க்கு பீட்டா 0.1 இருக்கிறதுனால, மார்க்கெட் நிஃப்டி ஏறும்போதெல்லாம் தடாலடியா ஏறிட்டு, இறங்கும்போதெல்லாம் தடாலடியா இறங்குறது இல்ல. ஒரு வாலட்டாலிட்டி கண்ட்ரோல்டு வாலட்டாலிட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இவனோட இந்த கிராஃப பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, ஒன் ஒன் டே கிராஃப் இந்த இந்த இதில சும்மா பார்ப்போம். அப்புறமா வேற இடத்துல பார்த்துக்கலாம். அது இங்க பார்த்தோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இங்க நான் ஆல்ரெடி இப்ப செட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னாக்க, இங்கேருந்து இறங்கிட்டே வந்துட்டு, இப்ப வந்து இது வந்து 50 50 அ இது வந்து எஸ்எம்ஏ, டிஎம்ஏவ எஸ்எம்ஏ. அது வந்து இது வந்து அதுக்குள்ளேயே கட் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. இறங்கி கீழவும் வரலாம், 200யும் தொடலாம், இல்லாட்டி மேலேயும் ஏறலாம், இல்லாட்டி 200 தொட்டுட்டும் மேலே ஏறலாம். அது எப்படி வேணாலும் போகலாம். அது அந்த மாரி இருக்கட்டும். இப்ப வந்து இவனோட அனாலிசிஸ நம்ம பார்ப்போம். ஸ்ட்ராங் பை ரேட்டிங் குடுத்துருக்கிறாங்க. இந்த சைட்ல இருக்கக்கூடிய அ ம இது வந்து அனாலிசிஸ்ட் வந்து ஸ்ட்ராங் பை ரேட்டிங் குடுத்துருக்கிறாங்க. இவனோட ஃபிகர்ஸ் எல்லாம் நம்ம வந்து இப்ப பார்த்தோம். குவார்ட்டர்லி ஃபிகர்ஸ் பார்ப்போமே! இவன் வந்து டிடிஎம் வந்து 1381.
ப்ரீவியஸ் சேல்ஸ் வந்து 1441. இப்ப இவனுக்கு எவ்வளவு எடுத்திருக்கிறான்னு பார்ப்போம். இது ஒரு 300ன்னு வச்சுக்குவோம். இத ஒரு 330ன்னு வச்சுக்குவோம். இங்க 10 ஏத்திட்டு இங்க 10 குறைச்சுக்குவோம். அப்ப கிட்டத்தட்ட 1000 இது 630 633 எடுத்துட்டான். 633 அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட 1260 டபுள் ஆக்கினோம்னா. இன்னும் 3 குவார்ட்டர்ல அவன் மேல ஏத்தணும். இவன் செப்டம்பர காட்டிலும் 3 குவார்ட்டர்ல டிசம்பர் குவார்ட்டர்ல கூடவே எடுத்திருக்கிறான் பாருங்களேன். செப்டம்பர காட்டிலும் டிசம்பர்ல கூட எடுத்திருக்கிறான். அப்ப இந்த 290 காட்டிலும் அவன் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எவ்வளவு கூட எடுக்கிறான்னு பாருங்க. ஆல்ரெடி இங்க வந்து 290 இருந்திருக்கிறான். இப்ப 365 அ டிசம்பர் 2022ல. அந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரூ. 50,00,00,000 வித்தியாசம் இருக்கா? அதே ரூ. 50,00,00,000 டிஃபரன்ஸ் வந்து இந்த செப்டம்பருக்கும் 2021 செப்டம்பருக்கும் 2021 டிசம்பருக்கும் இருக்கு. அப்ப இதே 300 இது ரூ. 50,00,00,000 இப்பவும் அப்ரிசியேஷன் குடுக்குறான்னு வச்சுக்கங்களேன், ரெவென்யூ அப்ரிசியேஷன். அப்ப 340,00,00,000 ஆயிரும். 340 அப்படின்னு சொன்னா 3 குவார்ட்டருக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட வந்து அ ஒரு 970 கிட்டக்க வந்துரும். 970 கிட்டக்க வந்துருச்சுன்னா, மார்ச் மாசத்துக்கு வரக்கூடிய ஃபிகர வச்சுட்டு, நம்ம வந்து டிடிஎம் கவர் ஆகுதா? அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஆனா ஸ்ட்ராங் பை குடுத்துருக்காங்க. இன்னும் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இந்த வருஷத்துக்கு போன வருஷத்துலேருந்தே இன்னும் ஏறலேங்கிற புரிதல நம்ம வச்சுக்கணும். ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி தான். அத வந்து நம்ம இங்க பார்த்துட்டோம். பார்ப்போம். இப்போ வந்து ஆனுவல் ரெவென்யூ வந்து இப்ப அனாலிசிஸ்ட் என்ன செய்றாங்கன்னு பார்ப்போமே! ஸ்டாக் அனாலிசிஸ்ல. ஆனுவல் ரெவென்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 29% போன வருஷத்த காட்டிலும் கூடியிருக்கு. ஸ்டாக் பிரைஸ் வந்து பார்த்தோம்னாக்க அண்டர் பெர்ஃபார்மிங். இங்க இருக்கக்கூடிய வேல்யூ காட்டிலும் அண்டர் பெர்ஃபார்மிங். அப்ப இந்த மாரி ஸ்டாக் தான் நமக்கு வேணும். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவ பார்ப்போம். 0.02 இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, லெஸ் தென் 1ங்கிறதுனால நல்லா ஹெல்த்தியா இருக்கு. ஏன்னா நமக்கு 0.02ங்கிறது ரொம்ப கம்மி தானே. மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங் வந்து 33% இன்கிரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ வந்து 6 இருக்கு. நமக்கு வந்து 1.5 இருந்தாலே போதும். 6ஏ இருக்கு. ஆனுவல் நெட் ப்ராஃபிட் வந்து 103% வந்து இன்கிரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. போன இயர காட்டிலும். இந்த இயர். பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோவும் இன்கிரீஸ் ஆகியிருக்கு நமக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதெல்லாம் நம்ம அங்க பார்த்த மாரி தான். எல்லாமே சரியா இருக்கு. ஆனா புரமோட்டர் ஷேர் ஹோல்டிங் மாத்திரம் டிக்ரீஸ் ஆகியிருக்கு. புரமோட்டர்ஸ் பிளட்ஜஸும் வந்து இன்கிரீஸ் ஆகியிருக்கு. ஸோ, இப்ப இந்த இடம் தான் நமக்கு கான்ஃபிடென்ட் லெவல கம்மி பண்ணுது. பை ரேட்டிங் தான் குடுத்துருக்கிறாய்ங்க. அப்படிப்பட்ட இந்த ஸ்டாக்குக்கு எஃப்ஐஎஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாய்ங்க, இந்த டிசம்பர் மாசம் 2023 டிசம்பர்ல வந்து செப்டம்பருக்கும், டிசம்பருக்கும் பாருங்களேன் 2% கிட்டத்தட்ட இந்த இத 292 இதுல 4.15 அப்ப என்ன ஆகுது 1 1/4% 1.2 வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எம்எஃப் ஹோல்டிங்ஸும் பாருங்க 13.6லிருந்து 13.93 இன்கிரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அவைங்க எல்லாம் நம்பிக்கை வச்சு வாங்கிட்டு இருக்கிறாய்ங்க. இதெல்லாம் கிரீன்ல இருக்கு. அவைங்க எல்லாம் நம்பிக்கை வச்சு வாங்கிட்டு இருக்கிறாய்ங்க. அப்ப மேல ஏறும்ங்கிற நம்பிக்கை அவைங்களுக்கு இருக்கு. நம்ம அந்த நம்பிக்கை வைக்க போறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மந்த் டெலிவரி மாத்திரம் பாருங்களேன், எவ்வளவு எடுத்திருக்கிறாய்ங்க பாருங்க. 193.4 கே இந்த மந்த் டெலிவரி மாத்திரம் எடுத்திருக்கிறாய்ங்க. இவைங்க வந்து அ இது டிசம்பர் 29த் இன்னைக்கு தான். இன்னைக்கு மாத்திரமே வந்து கிட்டத்தட்ட 174 கே டெலிவரி ஆயிருக்கு. ஓவராலா போன வீக் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 201 கே டெலிவரி ஆயிருக்கு. ம இந்த அளவுக்கு இப்ப டெலிவரி ரொம்ப ஃபாஸ்ட்டா இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு மாத்திரமே வாங்கி தள்ளியிருக்கிறாய்ங்க. இது வந்து கம்பைன்டு டெலிவரி வால்யூம். என்எஸ்சி, பிஎஸ்சி 2த்துக்கும் சேர்த்து. ஸோ, அப்ப இது வந்து இன்னும் பாசிட்டிவ் ட்ரெண்டுல போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மொமெண்ட் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டுல போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ, அப்ப அப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட சார்ட் வந்து என்ன செய்யுது? முதல்ல வந்து 1 மந்த் சார்ட் எடுத்து பார்ப்போம். இந்த 1 மந்த் சார்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இந்த கம்பெனி இப்ப தான் 2022ல தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த மாரி ஷார்ட் பீரியட்ல ஆரம்பிச்சது வந்து
பெரும்பகுதி ஏத்தத்தையும் நம்பக்கூடாது, இறக்கத்தையும் நம்பக்கூடாது. சரி ஷார்ட் பீரியட்ல ஆரம்பிச்சாங்களே, ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆனப்ப லோவே வந்து பார்த்தோம்னா ரூ. 440ல இருந்திருக்கு. அப்ப இவன் வந்து ஒரு காலத்துல திருப்பி வந்து இதெல்லாம் உடைச்சு கீழ இறங்கிட்டு தான் திருப்பி மேல ஏறுவாங்கிறது நமக்கு ஒரு மித்து. எப்போதுமே மேல ஏறுறபடி ஏத்தி விட்டுட்டு முதல்ல உள்ள வந்தான்னா மேல ஏறுறபடி ஏத்தி விட்டுட்டு, அதுக்கப்புறம் கீழ இறக்கி ஒரு லெவலுக்கு கீழ கொணந்துட்டு அப்புறமா மேல ஏத்துறது தான் வழக்கம். இந்த ஸ்டாக்குக்கு அது மாரி நடக்க போகுதா இல்லையான்னு தெரியல. அதான் வெடிக்க போகுதா, புஸ் ஆக போகுதாங்கிறது தெரியல. ஆனா இப்ப இருக்கக்கூடிய விஷயத்த பொறுத்தவரைக்கும் மந்த்லியில பார்க்கும்போது ரெட்ல ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா, அந்த ரெட்ல ஃபார்ம் ஆனது கீழ வந்து அந்த லோ சஸ்டெயின் ஆகாம திருப்பி மேல பை ஆயிருக்கு. அத வந்து 1 வீக்ல நம்ம பார்த்தோம்னு வச்சுக்குவோமே, 1 வீக்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆன மாதிரி தெரியுது. ஆனா, இத உடைக்கல. ப்ரீவியஸ் ஹைய உடைக்கல. 688 உடைக்கல. இந்த ப்ரீவியஸ் ஹைங்கிறது ரொம்ப நாளா இல்ல. இப்ப தான் அக்டோபர் மாசம் வச்சிருக்கிறான். அத உடைக்கல. அத உடைக்காம அதோட நெக் லைனோட இந்த சைடு இந்த இந்த நெக் லைனோட திரும்பி இருக்கான். ஸோ, இப்ப இந்த இடத்துல வரும்போது ரொம்ப சின்னதாயிருச்சு. இப்ப இதுக்கு அடுத்தது கீழ இறங்கி இந்த மாரி பெரிய கேண்டிலா இறங்க போகுதா? அடுத்த வீக்கு. இல்லாட்டி பெரிய கேண்டிலா மேல ஏறப் போகுதா? இந்த லைன உடைச்சு மேல ஏறப் போகுதா? அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது, நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே ரேட்டு தான் இருக்கு. ஏன்னா இந்த ட்ரெண்ட் முடிஞ்சு போச்சு. இந்த ட்ரெண்ட் முடிஞ்சு ஏறிட்டு திருப்பி இறங்கிட்டான். இப்ப இந்த ட்ரெண்டுக்கு தான் ஆப்பரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப இந்த ட்ரெண்ட் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு ட்ரெண்ட் பேஸ்டா வந்துச்சுன்னா, மேல ஒரு ஏத்தத்த காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஒரு ஏத்தத்த காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற பட்சத்துல, இது 719 நம்ம ஃபிபனாசி தானே 1.618 வந்துச்சுன்னா 797 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இப்ப இருக்கக்கூடிய வேல்யூல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 170 கிட்டக்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா போகுமா இல்லையான்னு தெரியல. உடைச்சு மேல ஏறுனா தான் உண்டு. இப்ப 2023 கெமிக்கல் இண்டஸ்ட்ரி 2022 ஏறுனது தான் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறம் வந்து 2023ல ஒண்ணும் பெருசா ஏறல. அவன் பெருசா ப்ரீவியஸ் ஹை எல்லாம் பிரேக் பண்ணவே இல்ல. இங்க பார்த்தோம்னா 2023 பிப்ரவரி வச்சது தான். அதுக்கப்புறம் வந்து அவன் ப்ரீவியஸ் ஹை எல்லாம் வந்து பிரேக் பண்ணவே இல்ல. அதனால இந்த வருஷத்துக்கு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம நம்பலாம். அதுபோக இந்த பட்ஜெட் டயத்துல இவங்களுக்கு கெமிக்கல்ஸுக்கும், அயர்ன் அண்ட் கோருக்கும் ஏதாவது சலுகை கிடைக்குமா? அப்படின்னு ஒரு யோசனையும் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் ஜி வந்து அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷம் இவங்க எல்லாம் பாட்டு கிடு 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 கிடுன்னு ஏற ஆரம்பிச்சுருவாய்ங்க. அப்படி ஏற ஆரம்பிச்சா அப்படின்னு சொன்னாக்க 1.618 உடைச்சு 2.618 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா, நம்மள பொறுத்தவரைக்கும் இங்க வந்து என்ன செய்யுது? டார்கெட்டுக்கு நமக்கு என்ன செய்யுது? அப்படின்னு சொன்னாக்க, இன்னும் ஒரு 50% மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வருது. அப்ப அந்த 50%ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்க, இப்ப வந்து 620 இருக்கு. 120 ஸோ, அப்ப இந்த இதிலிருந்து இன்னும் ஒரு ரூ. 180 கிட்டக்க, இந்த இதுலேருந்து இன்னும் ஒரு ரூ. 180 கிட்டக்க ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து இந்த கிரஹாம் நம்பர்லேருந்து நம்ம வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூலேருந்து நம்ம ஒரு கால்குலேஷனா நம்ம போடுறோம். ஒரு லேமேன் மனசால ஒரு கால்குலேஷன் போடுறோம். அப்படி வந்துச்சுன்னா ரூ. 900ங்கிறது இந்த இடத்துக்கிட்டக்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லன்னா ஒரு 800 கிட்டக்கையாவது 120 அந்த ஒரு 800 கிட்டக்கையாவது ஆமா 800 கிட்டக்க தான் வரும். 800னா தான் 797 கரெக்ட். ஏன்னா 120 180 தான் நம்ம பேசுனோம். 180ங்கும்போது 7 1 8 ரூ. 620 தானே இருக்கு இப்ப. இந்த இடத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படி தொட்டுட்டு கீழ இறங்க போறானா, இல்ல அத உடைச்சு மேல ஏறி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லாபம் குடுக்குறேன்னு சொல்லப் போறானான்னு தெரியல. எனிவே இந்த ஸ்டாக்லயும் நம்ம கண்ணு வச்சுக்கிட்டோம்னாக்க, ஏன்னா இப்படி ஒரு அலையா போய்க்கிட்டு இருக்கு. ஆனா கீழ இறங்கலாம். பொசுக்குன்னு கீழ இறங்கி 100க்கு கீழயே அடிச்சு கொண்டு வரலாம். இந்த சைடு 100க்கு மேல ஏத்தி ரூ. 800யும் ப்ராஃபிட் ரூ. 800க்கும் டச் பண்ணலாம். ஆனா ஒரு கண்ணு வச்சுக்குவோம். இப்படியெல்லாம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஏன்னா மிச்ச பாப்புலர் ஸ்டாக் எல்லாமே மேல ஏறி ஹை வேல்யூல நிக்கிறான். எத வாங்குறது? எதுல நம்பிக்கை வைக்கிறதுன்னு நமக்கு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல, இந்த மாரி ஸ்டாக்லலாம் கண்ணு வச்சுட்டு உடைச்சு மேல ஏறுனான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நல்லது தானே!
அப்படி வரும்போது, ஒன் டேல வந்து நமக்கு வந்து ஒரு பிரேக் பாயிண்ட் அப்படின்னு எடுத்தோம்னா 634. இந்த டிசி வந்துட்டுல 635. 635 உடைச்சு மேல ஏறுனான்னா, ப்ரீவியஸ் ஹைய உடைச்சான்னா, மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது நடக்குதா? இல்லையாங்கிறத அப்புறம் பார்ப்போம். இப்ப 1 ஹவர்ல என்ன செஞ்சுகிட்டு இருக்கிறான்னாக்க, 1 ஹவர்ல ஓரளவுக்கு கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கிறான்னு புரிஞ்சுக்க முடியுது இங்க. இந்த 1 ஹவர்ங்கிறது 1 மந்த்துக்கு உண்டானதா இருக்கும். அப்ப இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகுது. இந்த இடம் வரைக்கும் ஏறிட்டு, திருப்பி ஒரு இறக்கத்த இறங்கிட்டு மேல ஏறணும்னா, எப்படி நடக்கணும்? இந்த ட்ரெண்ட் இந்த 1 ஹவருக்கு உண்டான ட்ரெண்ட நம்ம இப்படி போட்டோம்னா, இப்படி வரணும். அப்ப இந்த இடம் வரைக்கும் இப்படி ஏறி இறங்கிட்டு இருக்கா? இல்லாட்டி இந்த வந்து மீன் மண்டைய ஒட்டி வந்துட்டோம். கண்ணு கிட்டக்க வந்துட்டோம். நம்ம இப்படியே மேல ஏறுவோம்னு சொல்லப் போறாங்களா? என்னன்னு தெரியல. பிப்ரவரி மாசத்துக்கு ஒரு இந்த இடத்துல ஒரு ஹை 650 வரைக்கும் போயிட்டு, நான் திருப்பி கீழ இறங்குறேன். அப்புறமா மார்ச், ஏப்ரலுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களா? அதுவும் தெரியல. ஆனா, இந்த இடம் வந்து ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்ட்லேருந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருக்கு. இந்த கன்சாலிடேஷன வந்து அப் ட்ரெண்டுன்னு நம்ம நம்ப முடியாது. டவுன் ட்ரெண்டுக்கு போகும்னு நம்ம நம்ப முடியாது. எந்த சைடு வேணும்னாலும் இது வந்து ஜூட் விடலாம். ராக்கெட் மாரி எந்த சைடு வேணாலும் ஜூட் விடலாம். ஆனா, இது ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸுங்கிறத மாத்திரம் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு, கண்ணு வச்சுக்குவோம். மேல போனான்னா என்ட்ரி எடுத்துக்குவோம். கீழ வந்தான் அப்படின்னு சொன்னாக்க வேடிக்கை பார்த்துட்டு இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்படி இறங்கினான்னா எவ்வளோ தூரம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ரூ. 550 கிட்டக்க இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் வந்து அவன் போன வருஷத்துக்கு உண்டான லோ வச்சிருக்கிறான். போன வருஷத்துக்கு உண்டான லோ வச்சிருக்கிறான். இல்ல நான் இத திருப்பி நான் ரூ. 100 கொண்டு வந்துட்டு தான் நான் வழி பார்ப்பேன் அப்படின்னு சொன்னான்னாக்க, அவன் அடிச்சு இறங்கட்டும். அதுக்கான இங்க வந்து புக் வேல்யூ வந்து 128 இருக்கிறதுனால, இவன் அவ்வளோ தூரத்துக்கு அடிச்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லலாம். அது அடுத்த வருஷம் கூட கொண்டாறேன்னும் சொல்லலாம். ஸோ, இப்ப நம்ம இந்த இடத்துல இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல கண்ணு வச்சுக்குவோம். மேலே ஏறுனான்னா என்ட்ரி எடுத்துக்கலாம். கீழ இறங்கினான்னா வேடிக்கை பார்ப்போம். நன்றி நண்பர்களே!